அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நாம் கிரீஸுக்கு ஒரு பயிற்சி பயணமாக 3 நாளைக்கு போயிருந்தேன். அதனால் கிரீஸை சுற்றி பார்க்கலாம் வாங்க. வானூர்தியிலேருந்து பார்க்கும்போதே எல்லாம் கட்டாந்தரையாக இருந்தது. என்னடா தண்ணி இல்லாத காட்டுக்கு நம்மளை மாற்றிட்டாங்களோ அப்படின்னு பீதியாக தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, வந்து இறங்கின உடனே பார்க்குறதுக்கு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நம்ம ஊர் மாதிரியே இருந்தது. இந்த வீடுகளோட அமைப்புகளாகட்டும், இல்லை சாலை, இந்த மரங்கள் எல்லாமே வந்து அப்படியே நம்ம ஊருக்கு வந்த மாதிரியே இருந்தது. மகிழ்ச்சி தான். விடுதிக்கு வந்தாச்சு. ஒரு கடலை பார்த்த மாதிரி ஒரு அறை வேணும்னு கேட்டிருந்தேன். நல்லா பயங்கரமாகவே ஒரு அறையை கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அப்படியே காட்சி அழகாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நம்ம அந்த மலையை ஏறி பார்க்கலாம். பயிற்சிக்காக தான் வந்திருக்கோம். இருந்தாலும் மாலையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கும். நல்ல ஒரு குட்டி மலை மேலே இருந்துச்சு இந்த விடுதி. அழகாகவும் இருந்தது. இங்கே பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது. இதோ அங்கே நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் நம்மளும் சாயங்காலம் போய் குளிக்கலாம். ஆனால் எப்படின்னு தெரில, பார்ப்போம். அது மாதிரி நீங்கள் குடும்பமாக வந்தாலும் இங்கே தங்கி நல்லா சிறப்பாக விளையாடலாம். அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான ஏற்பாட்டோடு தான் இந்த விடுதி இருந்தது. ஏதென்ஸோடைய பன்னாட்டு விமான நிலையத்திலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. இந்த விடுதியில் தான் நான் தங்கியிருந்தேன். இதுதான் விடுதியோட பேர். இந்த விடுதி பார்த்திங்கன்னா நல்ல அறைகளுமே பெருசாக இருந்தது, சுத்தமாக இருந்தது, நல்ல பயங்கரமான ஏற்பாடுகளோடு இருந்தது. நமக்கு குளிக்கிறதுக்கு தேவையானது, உடலுக்கு தேவையான, பூசுறதுக்கு தேவையான எண்ணெய்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே நீங்கள் ஆள் மட்டும் வந்தால் போதுன்ற அளவுக்கு இருந்தது. மற்ற ஏற்பாடுகள்லாம் இவங்களே பண்ணியிருந்தாங்க. இங்கே எனக்கு படுக்கையுமே வந்து 2 பேர் கொண்ட அறையை, படுக்கிற மாதிரி இருந்த அறையை கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் தனியாக தான் வந்திருக்கேன். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பூத்தொட்டிகளை அங்கங்கே தொங்க விட்டு நல்லா பயங்கரமாக அழகுபடுத்தியிருந்தாங்க. இது வந்து காலையில் சாப்பிட்ற இடம் நமக்கு. அது சரி, இங்கே விடுதியிலேருந்து வெளியே பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கே, நம்ம விடுதி எப்படி இருக்குன்னு கீழே இறங்கி போய் பார்த்தா விடுதியுமே வந்து பயங்கரமாக தான் இருந்தது. வெளியிருந்து பார்க்குறதுக்குமே சிறப்பாக இருந்தது. சரி, ஊருக்கு வந்து அப்படியே ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இறங்கி நடந்து பார்ப்போம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா நம்ம ஊரில் இந்த கடல் குளிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்து பசங்க போகிற மாதிரியே இங்கே இந்த ஊர் பசங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகிறானுங்களா இல்லை குளிச்சுட்டு போகிறானுங்களான்னு தெரில. ஆனால் சட்டைக்கிட்டையெல்லாம் கழட்டி விட்டு சும்மா தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயில் அடி கொளுத்துது, பட்டையை கலப்புது. இங்கே பார்த்தா அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே சப்பாத்தி கல்லி இருந்தது. ஆனால் பழம் பயங்கரமாக இருந்தது. ஆஹா, எவ்வளோ காய்கள்! நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சப்பாத்தி கல்லி செடியை பார்த்ததே இல்லைடா. டேய், பயங்கரமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது அப்படியே பழம். அங்கேருந்து கொஞ்சம் நடந்து இந்த பக்கம் வந்தால் பார்த்தா இந்த வேலியில் பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் மரம் இருந்தது. சும்மா அது பாட்டுக்கு அப்படியே முளைஞ்சிருந்துச்சி. இதெல்லாம் யாரும் வளர்க்குற மாதிரி தெரில, அப்படியே புதரா தானாக மண்டி கிடக்குது இந்த இடம். இந்த பக்கம் திரும்பி இங்கிட்டு பார்த்தா கீழே வந்து நிறைய இந்த திராட்சை கொடி வந்து கிடக்குது. சும்மா அது ஒரு குப்பை மாதிரி தான் இருந்துச்சு. இந்த யாரும் இது வச்சு வளர்க்குற வயல்லாம் கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு புதர், அது பாட்டுக்கு முளைஞ்சிருந்துச்சி. திராட்சை செடி நிறைய இருக்குது இங்கே. இது முழுக்க திராட்சை செடி தான் இங்கே எல்லாமே. குட்டி குட்டியாக காய்கள், ஆனால் பிஞ்சாக இருந்தது, இன்னும் முத்தலை. நல்லா காய்ச்சும் இருந்தது. இதெல்லாம் யாரும் பராமரிக்கிறாங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் பராமரிக்கிற மாதிரி தெரில இதை பார்த்தாலாம். சும்மா அது பாட்டுக்கு ஒரு காடு, அப்புறம் புதரில் அது பாட்டுக்கு முளைஞ்சு கிடக்கு இந்த திராட்சை செடி. நல்லா ஆச்சரியமாகவே இருந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் பயிற்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஊரை இன்னொரு சுற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கால வந்தேன். பார்த்தா எங்கே பார்த்தாலும் நம்ம ஊர் விஷயமாகவே இருந்தது. இந்த செடியாகட்டும், மாதுளம்பழம் செடியாகட்டும், இல்லை இந்த சீத்தாப்பழ செடியாகட்டும், இந்த வேப்பம்பழம், அந்த அந்திமல்லி, அதை விட இந்த தைல மரம், இந்த முல்லைக்கொடியெல்லாம் வேறு ரகம். எங்கே பார்த்தாலும் இது நம்ம ஊரே தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு எல்லாமே. அப்படியே வகுப்பு முடிச்சுட்டு கொஞ்சம் மதிய உணவுக்கு வந்தோம். பார்த்தா மதிய உணவு வந்து பயங்கர சிறப்பாக இருந்தது. அந்த உணவுலேயும் என்ன சிறப்புன்னா வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. வழக்கம் போல் மாலை வகுப்பு முடிஞ்ச உடனே சாயங்காலம் ஊர் சுற்ற கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தா மாந்தோப்பு மாதிரியே இருந்தது. ஆனால் இங்கே அத்திப்பழம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை அத்திப்பழம் தோப்போன்னு கிட்ட வந்து பார்த்தா இது அத்திப்பழம் செடி மாதிரி இல்லை. அப்புறம் சரி, நல்லா ஏதாச்சும் காய் இருக்க மரமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் கிட்ட போய் பார்த்தா இது வந்து நம்ம இந்த பிஸ்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, பிஸ்தா பருப்பு, அந்த மரமாக இருக்குது. நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்குன்னு நான் எதிர்பார்த்து வரவே இல்லை. எனக்கு இது ரொம்பவே புதுசாக இருந்தது. பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்குமா? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது வந்து ஈச்சஞ்செடி மாதிரி செடியாக இருக்கும், குட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா இது நல்லா மரமாக இருக்குது. நம்ம முந்திரி பழம் மரம் மாதிரியே கிளப்பரப்பி இருந்தது அந்த மரம். இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு விடுதி தெரியுது பாருங்கள், நேராக கட்டடம். அதான் நம்ம தங்கியிருக்க விடுதி. அங்கேருந்து நடந்து அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்துட்டேன். இங்கிட்டு பார்த்தா இந்த அத்திப்பழம் மரம் இருந்துச்சு. நிறைய அத்திப்பழம் மரம் இருக்குது.
அங்கங்கே அது ஒரு சும்மா வேலியோரமாக ஒரு இடத்துல சும்மா முளைஞ்சிருக்கு பாருங்க. நல்லா சில வீடுங்களில் வச்சுருந்ததெல்லாம் நல்லா பெரிய பெரிய காயாக இருந்தது. இது சின்னதில் வெம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் முத்தலை. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னும் காய் கொஞ்சம் பெருசாகுது. அங்கேருந்து அப்படியே நம்ம ஒரு அத்திப்பழ தோப்புக்கே வந்துட்டோம். நல்லா பயங்கரமான ஒரு பெரிய தோப்பு. கிட்டத்தட்ட ஒரு 400-500 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய இடமா தான் இருந்தது. சுற்றி ஒரு பக்கம் சுற்றி வர்றதுக்கே எனக்கு வந்து 15 நிமிஷம் ஆச்சு நடந்து. நல்லா பயங்கரமாக இருக்குது. இந்த கிளைகள்லாம் அப்படியே தரையோடு ஒட்டி தான் படர்ந்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழ மரம் மாதிரி தான் இதுவும் இருக்குது. முந்திரி பழ மரம் மாதிரியே தான் வந்து கிளை வந்து ரொம்ப உயரமான மரமாக வளராமல் தரையை ஒட்டி அப்படியே படர்ந்தாப்பில் வளர்ந்துருக்குது. நல்லா நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் எதுவும் முத்தலை, எல்லாம் குட்டிக்கிட்டியாக இருக்குது. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரியே அந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய குழாய் போகுது. அதுலேருந்து குட்டி குட்டி குழாய்கள் போய் அப்படியே அந்த வேர்லேயே வந்து சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போய் பாய்ச்சுவாங்க. ஏதோ வெள்ளை பூஞ்சை தாக்கி இருக்குது போல் இருக்குது. இந்த மரத்தில் பயங்கரமாக ஏதோ இருக்குது. இங்கே சாலையில் வேறு என்னத்தை ஊற்றி விட்ருக்காங்கன்னு தெரில. இது மேலே நடக்கலாமா கூடாதான்னு சந்தேகமாக இருக்குது. இரவு உணவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு திராட்சை பந்தலுக்கு கீழே பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வெறும் இறால் தான் அன்றைக்கி இரவு உணவே. பயங்கரமாக இருந்தது. அதை சாப்பிட்டு வந்தால் எங்கள் விடுதியே பயங்கர ஏற்பாட்டோடு இருந்தது. அந்த நீச்சல் குளம்லாம் பயங்கரமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் அப்படியே கிளம்பி பயிற்சி வந்து வேறு ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த ஆலிவ் மரங்கள் தான் வந்து நிறைய இருந்தது. அது வாட்டுக்கு இருக்குது. கிலோமீட்டர் கணக்குக்கு நீண்டு இருக்குது. எவ்வளோ தூரம் தான் இருக்கிறது. இந்த ஊரோட முக்கிய உற்பத்தியே இந்த ஆலிவ் எண்ணெய் தான் போல் இருக்குது. பார்க்குறதுக்கு பொட்டல் காடாக இருக்குது. ஆனால் மரம் மட்டும் செழிப்பாக இருக்குது. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இங்கே தான் பயிற்சின்னாங்க. பயிற்சிக்கே பயங்கரமான ஏற்பாடோட பயிற்சிக்கு எதுக்கடா நீச்சல் குளம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல சிறப்பாக இருந்தது இந்த இடம். பயிற்சி எப்படி போகுதோ தெரில. ஆனால் நல்லா குலுகுலுன்னு இருந்துச்சு அந்த இடத்துக்கு. அங்கேருந்து கிளம்பி ஒரு பெரிய சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு வந்தோம். அது கடலை ஒட்டி நல்லா இந்த இடமும் குலுகுலுன்னு இருந்தது. வெயில் பட்டையை கிளப்புனாலும் கடல் காற்று வந்து நல்லா குலுகுலுன்னு இருந்தது. அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக விடுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எப்படியாச்சும் போய் இங்கே பக்கத்தில் இன்னொரு கடற்கரை இருக்குன்னாங்க. அதை சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உடையை மாற்றிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலுமே சும்மா அது வாட்டுக்கு குப்பை மாதிரி முளைஞ்சி கிடக்குதுங்க இந்த திராட்சை செடி. உண்மையாகவே இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வேளை திராட்சை தோட்டமாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது வாட்டுக்கு இங்கே பாருங்கள், சும்மா ஒரு சாலை ஓரமாக அது வாட்டுக்கு முளைஞ்சி கிடக்கு. எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி தவறாமல் ஒரு சப்பாத்தி கல்லி மரம் வளர்க்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பழம் பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை இது ரொம்ப பிடிச்ச உணவு போல் இருக்குது இங்கே எல்லாருக்கும். அப்படியே கடற்கரைக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு நல்ல பயங்கரமாக அலை அடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே எங்கேடா குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கல்லுகள்லாம் இருந்தது. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த அரளி செடி, இந்த கிரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா அப்படியே ஒரு 3 நாள் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துருச்சு. இதுவே எப்படி இருக்குன்னா அடுத்த வாரம் நம்ம டென்மார்க்கில் முருகர் கோயில் திருவிழா. அது எப்படி இருக்கும்? வாங்க அடுத்த வாரம் திருவிழாவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.